சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். 5 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு வடை இது மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. வடையிலேருந்து பூரிலேருந்து பொங்கலேருந்து அவங்க சேர்ந்து சாப்பிட நல்லா இருக்கும். எங்கள் கருப்பனுக்கு 50 ரூபாய்க்கு வாங்கி போடுவேன் டெய்லியும். அவரு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாரு அந்த சாம்பார். 7 இயர்ஸாவும் இங்க ரேட்டு ஏற்றவே இல்லை. ஸ்டார்டிங்னா ரேட் பண்ணுமோ அதே ரேட்டு தான் இன்னும் ஓடிட்டு இருக்கு. தாம்பாள தட்டுல வச்சுட்டாங்க. எல்லாமே வேணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டுல வச்சிருக்காங்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க கிருத்திகா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரீயான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். 5 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு வடை இது மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தவிர ஆப்பம், தோசை, பூரி எல்லாமே கிடைக்குதா இங்க. இந்த கடையோட பேரு விநாயகா டிஃபன் சென்டர். இது கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட், மாதவரம்ல லொகேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் வந்து சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். இது வந்து ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்துதான் குடும்பமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பாக்கலாம். அவங்களும் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். நானும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி இருக்கு டிஃபன் டேஸ்ட்லாம்? நல்லா இருக்கு. அம்மா ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இங்க தான் சாப்பிடுவோம். என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க? தோசை எல்லாமே. தோசை சாப்பாடு இங்க நிறைய டிஃபன் கடை இருக்குல்ல, இங்க மட்டும் என்ன ஸ்பெஷல்? வீட்டு பக்கத்துலயே இருக்கு. என்ன எங்க ஊர்ல எதிர் வீடு அதானே ஈஸி. எவ்வளவு வருஷமா சாப்பிட்டீங்க? 2 வருஷமா. 2 வருஷமா. சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது, சுத்தமாக இருக்குது, சாப்பிட்லாம், நல்லா இருக்குது. எவ்வளோ நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நாங்கள் 2-3 வருஷம் சாப்பிட்டுக்கிறோம்மா. உங்கள் வேலை தந்து 3 வருஷம் ஆகுது. நான் இங்கே தான் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன இங்கே ரொம்ப பிடிக்கும்? இது எல்லா ஐட்டமும் நல்லா பிடிக்கும். வடையிலேருந்து பூரிலேருந்து பொங்கலேருந்து அவங்க சேர்ந்து சாப்பிட நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். மற்ற இடத்துல 10 ரூபா 15 ரூபா, இங்கே 5 ரூபா தான். வயிறு நிறைய சாப்பிட்டு போகிறோம். மற்ற இடத்துல போனால் சாப்பிட முடியாது. இவர நிறைய வெரைட்டி இருக்குல்ல, மீன் குழம்பு, மீன் குழம்பு இருக்குது, பால் இருக்குது, தேங்காய் பால் இருக்குது, சாம்பார் இருக்குது, சட்னி இருக்குது, புதிய என்ன இருந்தாலும் அடுத்த ஐட்டம் இருக்குது. ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கும். எப்படி இருக்கு டேஸ்ட்? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. காஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு? எல்லாம் பக்காவா இருக்கும். இல்லை நீங்கள் மற்ற இடத்துல சாப்பிடுவீங்க, இங்கே எப்படி? அதோட இங்கே நார்மலாக கம்மியாக தான் இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். 3-4 வருஷமா நான் வாங்கியிருக்கேன். டெய்லியும் டிஃபன் வாங்கிப்போம். ஆனால் ஒரு 7 வருஷமா இவங்க கடை ரன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் நீங்கள் அப்போலேருந்து சாப்பிட்றீங்க, ஏதாவது காசு வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்களா? ப்ரைஸ் வைஸ் வந்து இல்லை நார்மலாக ஒரே ரேட்டு தான் இருக்கும். ஒரே ரேட்டு. நீங்கள் என்ன ரெகுலராக இங்கே சாப்பிடுவீங்க? வடை எல்லாம் வாங்குவோம். பூரி, சப்பாத்தி இது வரைக்கும் வாங்குவோம். எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்கும். மீன் குழம்பு நல்லா இருக்கும், சிக்கன் நல்லா இருக்கும். பொங்கல் சாப்பிடுவேன், அது நல்லா இருக்கும். நான் இங்கே வந்து 2 வருஷம் ஆகுது. 2.5 வருஷம் ஆகுது. 2.5 வருஷமா சாப்பிட்டோம். நாங்கள் எங்கள் வீடு வந்து 2 எங்கள் கருப்பனுக்கு 50 ரூபாய்க்கு வாங்கி போடுவேன் டெய்லியும். அவரு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாரு அந்த சாம்பார். பார்க்குறாரு பாரு. இல்லை கருப்பே சொல்லுப்பா. ஆமாம் சொல்லுப்பா. கோவமா அன்னைக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா 2 முட்டை வாங்கி தரேன்னு அவருக்கு 50 ரூபாய்க்கு வாங்கி போடுவேன். பொறுமையா சாப்பிடு. நீங்களே பாக்குறீங்களா, இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிடுவாரு. நீயா தின்னு எல்லாத்தையும். எல்லா ஆடும் எல்லாம் சாப்பிடுவோம். இவர் மட்டும் எல்லாமே சாப்பிடுவாரு. ஜூஸ் குடிப்பாரு. அவங்களுக்கு இதுவா இருக்கட்டும். இப்ப ஜூஸ் குடிக்க போறாரு. பார்த்து மொல்லமா குடி. அதுதான் மொல்லமா குடி. எப்படிக்கா இவ்வளோ ஐட்டம்ஸ் நீங்க மொத்தமே செய்றீங்க? நல்லா ஸ்பீடா வேலை செய்றீங்க. இதை தவிர உங்க குழந்தைங்களையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு டைம்லாம் கரெக்டா இருக்குங்களா? கரெக்டா இருக்கு. ரெஸ்ட் கிடையாது. 7 வருஷமா நீங்க இதே ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா? இதே ரேட்டு தான், எதுவும் நான் மாத்தல. இதுக்கா உங்களுக்கு 5 ரூபாய் இட்லி, 5 ரூபாய் வடை கொடுக்குறீங்க, கட்டுப்படி ஆகுதா? பரவாயில்ல. எல்லாம் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணீங்க? கடையில எல்லாம் இது வாங்குறது இல்ல? கடையில நானே நம்ம வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன். என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து உங்ககிட்ட கிடைக்கும்க்கா? இட்லி, தோசை, பூரி, பொங்கல், ஆப்பம், சப்பாத்தி, தேங்காய் பால், வடைகறி, மெது வடை, மசால் வடை, அதோட மீன் குழம்பு இருக்கு. மீன் குழம்பு. சண்டேனா சிக்கன் கிரேவி. எல்லா நாளுமே உங்க கடை இருக்குமாக்கா? எல்லா நாளுமே இருக்கும். ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டோம். சண்டேல மெயினா ஸ்பெஷலா வந்து சிக்கன் குழம்பு கிடைக்கு. சிக்கன் குழம்பு என்ன ரேட்டுக்கு கொடுத்துருக்கீங்க? 50 ரூபா ஒரு கிரேவி. இதை தவிர வந்து நீங்க இட்லிக்கு வந்து சைடிஷ்க்கு மீன் குழம்பும் எடுத்துக்கலாம், வடைக்கறி அதே 5 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கீங்க. ஆமா, எது வேணாலும் யார் வேணாலும் எதை வேணாலும் வச்சு சாப்பிடுவோம்.
ஓகே, பார்சலும் அதே ரேட்டு தான். பார்சலும் அதே ரேட்டு தான். என் பேர் விநாயகம், ஒய்ஃப் பேர் வந்து தாட்சாயி. ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக மற்ற ஹோட்டலை விட எங்களுக்கு கம்மி ரேட் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. என்னெல்லாம் கிடைக்கும் உங்க கடையில? இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி, மீன் குழம்பு, சிக்கன், 2 சட்னி, சாம்பார், வடகறி. இட்லி 5 ரூபா, தோசை 10 ரூபா, சப்பாத்தி 10 ரூபா, பூரி 10 ரூபா, பொங்கல் 20 ரூபா, மசாலா வடை, மெது வடை 2 வடையும் 5 ரூபா. 5 இதை தவிர பார்சலுக்கு ஏதாவது சார்ஜ் பண்றீங்க? இல்ல, நோ சார்ஜ். இதே ரேட்டு தான் பார்சல் சாப்பிடுறாங்களோ அதே ரேட்டு தான் பார்சல். பார்சல் எக்ஸ்ட்ரா காசுலாம் நம்ம பே பண்ணணும். எத்தனை வருஷமா இந்த கடை? 7 இயர்ஸ் ஆகுது. 7 இயர்ஸா இருக்கு. 7 இயர்ஸாவும் இங்க ரேட் ஏத்தவே இல்ல. ஸ்டார்டிங் என்ன ரேட் பண்ணமோ அதே ரேட் தான் இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஓகே, சரி, இப்போ உன்கிட்ட என்ன இருக்கோ அத பூரா ரெவண்ட் செட்டா உனது அடுக்கு போ. ஃபைனலா ரிவ்யூ போர்ஷன் வந்துட்டோம். இந்த தட்டை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வருது. தாம்பாள தட்டுல வச்சுட்டாங்க, எல்லாமே வேணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டுல வச்சிருக்காங்க. நான் என்ன வாங்கியிருக்கேன்னா, ஆப்பம், தோசை, பூரி, இட்லி, பொங்கல், வடை. ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் போட்டு காலி ஆயிடுச்சு, மற்ற எல்லாமே இருக்கு. மீன் குழம்பு வந்து நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், அதனால நான் வாங்கல. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கா தான் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்றாங்க. ஆப்பம் ஒரு பக்கம் சுடுறாங்க, பூரி ஒரு பக்கம் வடை சுட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து ரிவ்யூ கேட்கும் போது கூட அவங்க ஸ்பீடா வேலை செஞ்சுட்டே பண்றாங்க. அவங்களோட எண்ணம் எல்லாமே வந்து சமையல்ல தான் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா அவங்க சப்பாத்தியும் போட்டு தருவாங்களாம். இப்ப நம்ம போற இடத்துல இருக்கிறதா வாங்கிட்டு வர முடியும், ஆனா இவங்க கேட்டா சப்பாத்தியும் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து மார்னிங்ல வந்து சப்பாத்தி எங்கேயுமே கிடைக்காது, நைட்டு டின்னருக்கு தான் கொடுப்பாங்க. நீங்க வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா சப்பாத்தியும் போட்டு தருவாங்க. அது இல்லாம ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க. இந்த காலத்துல 5 ரூபாய்க்குலாம் என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. கண்டிப்பா இட்லி, வடை எல்லாமே இந்த இடத்துல கிடைக்குது. முதல்ல வந்து நம்ம இந்த ஹீரோவான இட்லியை தான் சாப்பிட போறோம். இதுதான் வந்து ரொம்ப சீப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சட்னி இல்லாம வந்து தேங்காய் சட்னி எல்லாம் கெட்டியான கன்சிஸ்டன்சி தான் இருக்கு. நம்ம வந்து சீப்பா இருக்கு, குவாலிட்டியில ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அது மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்மெல் வைஸ்மே சாம்பார் எல்லாமே ஒரு குடம் ஃபுல்லா வச்சிருக்காங்க. ஸ்மெல் வந்து பயங்கரமா வந்து மூக்க தொலைச்சுது. சாம்பாரோட ஸ்மெல், அந்த சாம்பார் பொடி எல்லாம் இவங்களே அரைச்சி போடுறாங்களாம். டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். கார சட்னி டேஸ்ட் சூப்பரா இருக்கும், காரமா இருக்கு. தேங்காய் சட்னியுமே செம்ம டேஸ்டா இருக்கு. தேங்காய் நிறைய போட்டிருக்காங்க, உடச்சக்கல்ல கம்மியா போடுவாங்க. அந்த ஹோட்டல் ஸ்டைல்ல தான் பண்ணிருக்காங்க. மற்றபடி சாம்பார் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைங்க கூட சாப்பிடலாம், குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். அவ்வளவு மைல்டா தான் இருக்கு, ரொம்ப காரமாலாம் இல்ல. பட் வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. ஆப்பமும் வடகறி சாப்பிடலாம், டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்குங்க. வடகறியுமே திக்கா தான் இருக்கு, ஒரு வீட்டுல செய்யற டேஸ்ட்ல இருக்கு. மற்றபடி வந்து மசாலா இந்த மாதிரி இது எதுவுமே டாமினேட் பண்ணல. வடகறினால கொஞ்சம் மசாலா தூக்கலா இருக்கும். அவங்க வெறும் இஞ்சி பூண்டு இதைதான் போட்டிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் ஆப்பமும் வடகறியும் சூப்பரா இருக்கு. அடுத்ததா சவுத் இந்தியன் ஃபேமஸ் பொங்கல் ட்ரை பண்ணலாம். பொங்கல் கூடவே மெது வடையும் சாப்பிட்டுடலாம். எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. பொங்கல் எல்லாமே வந்து தளர ஆறுனாலுமே வந்து டேஸ்ட் வந்து மாறல. ஆறுனா ஒரு மாதிரி பொங்கல்லாம் இறுகிடும். ஆனாலும் அவங்க எல்லாமே போட வேண்டியது எல்லாமே போட்டிருக்காங்க, அதனால வந்து கன்சிஸ்டன்சி அப்படியே நிக்குது. ஒரு மாதிரி தலன்னு இருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பூரி கிழங்குமே எல்லாமே திக்கா இருக்குங்க. எனக்கு அதுதான் ஒரு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவங்க வந்து இவ்வளோ ரேட்டு கம்மியாகவும் கொடுத்துட்டு இவ்வளோ வந்து திக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பார்சலுக்குலாம் வந்து தனியா எதுவும் சார்ஜ் வாங்கல, இதே பிரைஸ் தான் பார்சலுக்குமே வாங்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே பார்சல் வந்து 5 rupees எக்ஸ்ட்ரா தான் போடுவாங்க, ஆனா வந்து இவங்க பார்சலுக்கும் சார்ஜ் எதுவுமே வாங்கல. நெத்திலி மீன் குழம்பு இருக்கு. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, நான் சாப்பிட மாட்டேன்றதுனால வாங்கல. இதை தவிர சண்டேஸ்ல மட்டும் இவங்க சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு இதெல்லாம் வச்சிருக்காங்களாம். ஏன்னா நார்மல் டேஸ்ல வந்து யாரும் இங்க விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுவே எனக்கு தெரிஞ்சு நிறைய டிஷ்ஷஸ் தான். எப்படி அந்த அக்கா தான் செம்ம ஸ்பீடா செய்யறாங்க, மாஸ்டர் எல்லாம் தோத்துருவாங்க போல, அவ்வளவு ஸ்பீடா செஞ்சிட்டு இருக்காங்க. தோசையுமே டேஸ்ட் வைஸ் அப்படியே முருகலா பேப்பர் ரோஸ் மாதிரி பண்ணிருக்காங்க. புளிப்பாலாம் எதுவுமே இல்லைங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இவங்களே வந்து மாவெல்லாம் வீட்லயே அரைக்கிறாங்களாம். ஏர்லியா ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். நமக்குலாம் அது மிட் நைட், ஆனா வந்து அவங்க 3 மணிக்கு எழுந்து ப்ரிப்பேர் பண்றாங்க.
சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வாழை இலை சப்ளை இப்பதான் குடுக்குறாங்க. அவங்க வாழை இலை குடுக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. எனக்குமே வாழை இலையில தான் குடுத்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்சலும் அதுல தான் கட்டிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இது மாதவரம் உள்ள இருந்தாலுமே இந்த சர்க்கிள்ல நிறைய பேர் வந்து சாப்பிடுறாங்க. இந்த ஏரியா கவுன்சிலரே இங்கதான் சாப்பிடுறாரு. ஆனா வந்து வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் எடுக்கல. ஸோ வந்து ரொம்ப தரமான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னு நான் சொல்லுவேன். டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இட்லியில வந்து இந்த சோடா உப்பு இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. அந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாவே இருக்கு. அவங்க சொல்றது என்னன்னா உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடும்போது சாஃப்ட்னஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ வந்து நான் வீட்டுல செய்யற மாதிரியே தான் செய்யறேன். அதே மாதிரி அவங்களும் சாப்பிடுறாங்க, அந்த அக்காவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே இங்கதான் சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் வீடியோ எல்லாம் கவர் பண்ணல. ஸோ வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கையா நான் எந்த இடத்துலயுமே அவங்க கடையில வியாபாரம் பண்றவங்களே சாப்பிடுறத நான் பார்த்தது கிடையாது. ஸோ இதுலயே வந்து நம்பிக்கையான ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க வந்து எந்த ஒரு ஆர்டிபிஷியலா எதுவுமே சேர்க்கல, கலர்ஸ் அந்த மாதிரி எதுவும் சேர்க்காதனால தரமா இருக்குன்றது நமக்கு புரியுது. நான் வந்து எந்த ஒரு பெரிய ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போடல. நான் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் மட்டும் தான் கவர் பண்றேன். ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா நான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை நம்பி இருக்கேன், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா.